வாழ்க்கையிலே ரொம்ப கொடுமையான என்னது தெரியுமா? குற்ற உணர்ச்சி. அந்த விக்ரம் சொல்வார்ல, "அவங்க கில்ட்ட ஃபீல் பண்ணவே இல்ல சார்" அப்படின்ட்டு. இப்ப கில்ட் அரோரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா விக்ரம்? குற்ற உணர்ச்சி கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு என்னைக்குமே கனி அதான் சொல்றாங்க. அதாவது உங்களுடைய பார்வையில உங்களுக்கு குறும்படம், கிடும்படம் எது போட்டு காட்டினாலும், அரோரா நீங்க நினைக்கிற மாரி இல்ல. உன்னுடைய செயலை மக்கள் இங்க பார்க்குறாங்க, அங்க பார்க்குறாங்க, அங்க பார்க்குறாங்க. இது திட்டமிட்டு செய்தது போல தான் அவங்க நினைப்பாங்க. இதுல வந்து நாம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. என்ன கண்ணியக்கா சொல்றீங்க? அப்படியா நினைப்பாங்க? அப்படிதான் நினைப்பாங்க. நீ வந்து இப்ப ஜென்ரலாவே வந்து இப்ப வினோத் வந்து வோட்டிங்ல லாஸ்ட்ல இருந்தாரு. அரோரா நான் எடுத்துட்டுமா? எடுத்துட்டுமான்னு சொல்லி வினோத் எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அரோராவ பாராட்டி கூட இருப்பாங்க மக்கள். பரவாயில்லையே வினோத் எடுத்து அவருக்கு கஷ்டம் போயிருக்கு. அதுக்கு அரோரா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அவரு வோட்டிங்ல மேல இருக்காரு. மேலனா ரொம்ப மேல இருக்காரு. அப்படி இருக்கும்போது இது அவருடைய ஏழ்மையை பயன்படுத்தி இந்த பொண்ணு எடுக்க வைத்ததை மக்கள் எப்படி அரோரா கோல்டு ஹார்ட்ன்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க இல்லையா? திட்ட தான் செய்வாங்க. அத தான் கொண்டு வந்து கனி வந்து நேரடியாவே சொல்லிட்டாங்க. ஏன்னா, வரவும் போறவன்லாம் கேட்கிற ஒரே விஷயம், "ஏன்பா அந்த பொட்டிய எடுத்த? யார் காரணம்?" சொல்லிட்டு அவங்களே பார்க்குறாங்க அரோராவ. நான் இது ஒரு கேம்க்காக தான் பண்ணேன். அதுதான் இந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு என்னைக்குமே நீங்க சுமந்துக்கிட்டு தான் ஆகணும். தவறு செய்தால், அந்த தவறை தெரிந்து செய்தால், நீங்க அத உணர்ந்துக்கணும். இல்லன்னா நீங்க வந்து இப்ப நீங்க சாரி கேட்குறீங்க, சாரி கேட்க மாட்டீங்க. நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க. நான் இதுக்காக தான் செஞ்சேன், அதுக்காக தான் செஞ்சேன்ட்டு. அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு கனி சொல்றாங்க.